புதுச்சேரி லாஸ்பேட்டைச் சேர்ந்த 46 வயது தனியார் நிறுவன அதிகாரி ஒருவர் தன் மனைவியை பிரிந்து வாழ்கிறார். அவருக்கு கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பேஸ்புக்கில் கனடா நாட்டைச் சேர்ந்த ஒரு அழகிய இளம்பெண் அறிமுகமாகி பழகி வந்துள்ளார். தனியார் நிறுவன அதிகாரியும் அந்த பெண்ணிற்கு தன்னுடைய வீடு, கார், அலுவலகம் போன்றவற்றை படம் எடுத்து அனுப்பியிருக்கிறார். அந்த பெண்ணும் அவருடைய அலுவலகம், வீடு போன்றவற்றை அனுப்பி வைக்கவும் அவர்களுக்குள் பழக்கம் நெருக்கமாகவே அந்த பெண் அவருக்கு தங்க செயின், வாட்ச், வாசனை திரவியங்கள் போன்றவற்றை பரிசாக அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி தான் அனுப்பிய தங்க செயின், கடிகாரம், வாசனை திரவியம் போன்ற அனைத்தையும் வீடியோவாகவும் போட்டோவாகவும் எடுத்து லாஸ்பேட் நபருக்கு அனுப்பி வைத்துள்ளார். அவர் சொல்லிய 6 நாட்களுக்கு பிறகு இந்தியா கஸ்டம்ஸ் ஆபீஸிலிருந்து தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. உங்களுக்கு பல லட்சக்கணக்கான மதிப்புடைய வாட்ச், தங்க செயின் மற்றும் வாசனை திரவியங்கள் வந்துள்ளது. அதற்கு இறக்குமதி வரி, கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டினால்தான் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும் என்று கூறியிருக்கின்றனர். அதேபோல ஃபெடெக்ஸ் கொரியர் நிறுவனத்தில் இருந்தும் உங்களுடைய பொருள் எங்களுடைய கொரியர் சர்வீஸ்க்கு வந்துள்ளது. நீங்கள் கஸ்டமில் பணத்தை கட்டி கிளியரிங் செய்தால் மட்டுமே உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும் என்று பேசியிருக்கிறார். பரிசு பொருட்கள் வந்தது உண்மைதான் என நம்பி 6,50,000 பணத்தை அவர்கள் சொன்ன வங்கி கணக்கில் செலுத்தியுள்ளார். 10 நாட்களாகியும் எந்த கொரியரும் வராததால் அவருடைய பெண் தோழியை தொடர்பு கொண்ட போது தொடர்பு கொள்ள முடியவில்லை. அப்போதுதான் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து இணையவழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்து வரும் போலீசார் இதுபோன்ற மோசடி வேலைகளில் பெரும்பாலும் நைஜீரிய நாட்டைச் சேர்ந்தவர்களை ஈடுபடுகின்றனர். இதே முறையில் கடந்த சில வருடங்களாக 20க்கும் மேற்பட்ட புகார்கள் புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் பதிவாகியுள்ளது. நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த 2 நபர்களை கடந்த 2023ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசார் தெரிவித்துள்ளனர்.